தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சீசரா இருங்கள், சீசர் ஆக்குங்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சீசரா இருங்கள், சீசர் ஆக்குங்கள். இதுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு. குறித்த நேரத்திலே நான் சீக்கிரமா இதை முடித்து விடுவேன். சீசர்களா இருங்கள் என்று சொல்லும் போது இயேசுவுக்கு இயேசு நமக்கு குருவா இருக்காருன்னு அர்த்தம். அவரை குருவாக ஏற்றுக்கிறோம், அந்த அர்த்தம் தான். மத்தேயு 23 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து குரு என்று சொல்லும் போது அவருடைய பேச்சை மதிக்கிற, கேட்கிற, பின் சொல்லுகிற அந்த கூட்டத்துக்கு சீசர்கள் என்று அர்த்தம். ஆகவே இன்றைய கிறிஸ்தவர்கள் முழுமையாக இயேசுக்கு சீசர்களா இருக்கிறாங்களா என்று கேள்வி கேட்டா இல்லை. சும்மா இயேசுவை சொல்லிக்கலாம், ஆத்துல ஒரு காலம் சேர்த்து ஒரு காலம் மாதிரி மண்ணையும் சோத்தையும் குழம்பி சாப்பிட்ற மாதிரி மோசேக்கு சீசன் இயேசுக்கு சீசன் சொல்ற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க எல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்தவங்க அல்ல. ஏறக்குறைய 90% சரியில்லாம தான் இருக்காங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, யோவான் 9ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களிலே ஒரு குருடனை பார்த்து வேதவாதங்களும் பரிசெய்யும் யூதர்கள் மாறி 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 கேள்வி கேட்கிறாங்க. உன் கண்ணை எப்படி திறந்த, உன் கண்ணை எப்படி திறக்கிற, எப்படி பார்த்த, அவர் தானா, எப்படி திறந்த, எப்படி பார்த்த, திரும்ப 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 கேட்கும் போது அவன் சொல்லலாம், நீங்க அவருக்கு சீசராக மனதுந்தா இப்படி கேட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்க, படிங்க. முன்னமே நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கேட்காம போயிட்டீங்க, மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். இயேசுக்கு சீசராக யூதர்களாகி உங்களுக்கு மனசு உண்டா அப்படின்னு இந்த கூட்டம் கேட்கிறான். அப்பொழுது அந்த யூதர்கள் அவனை வைத்து அந்த கூட்டத்தை வஞ்சி நீ அவனுடைய சீசன், நீதான் அவன் சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன், நாங்கள் மோசேயின் சீசர்கள். அப்ப யூதர்கள் யார் சீசர்கள்? மோசேயின் சீசர்களா இருக்கிறவங்க இயேசுவின் சீசர்களா இல்லைன்னு அவங்களே மறுக்கிறாங்க. நாங்க இயேசுவின் சீசர்கள் கிடையாது, மோசேயின் சீசர்கள். ஏன்னா மோசே கட்டளை தான் எங்க கட்டளை, அவர் உபதேசம் தான் எங்க உபதேசம், அவர் சத்தியம் தான் எங்க சத்தியம், அவர் சொன்ன காரியத்தை தான் நாங்க பின்பற்றுவோம். இவன் சும்மா தச்சா மகன் இன்னைக்கு இங்க வந்துட்டு பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு தான் நாங்க அவங்க கேட்க மாட்டோம். ஊழியமே லேவி வம்சத்துலதான் ஊழியத்துக்கே மோசே நியமிச்சான். மோசேயே ஒரு லேவி வம்சத்துல உள்ளவன் தான். ஆனா இவன் சம்பந்தம் இல்லாம யூதா வம்சத்துல இருந்து ஊழியத்துக்கு நாங்க ஒரு ஊழியக்காரன் போதகன்னு சொன்னா நாங்க எப்படிதான் ஏற்றுக்க முடியும்? எபிரேயர் 7:14 யூதா கோத்திரத்தை பற்றியோ ஊழியத்தை பற்றியோ ஆதரித்ததை பற்றியோ மோசே ஒன்றும் சொல்லவில்லைன்னே இருக்காங்க, ஒன்னும் சொல்லல. அப்படி இருக்கும்போது நாங்க இப்ப இவரை எப்படி ஏற்றுக்கிற முடியும் சொல்லி நாங்க மோசேக்கு தான் சீசர்கள் சொன்னாங்க. இன்னைக்குள்ள பெரும்பாலான போதகர்கள், ஊழியக்காரர்கள், ரெவரண்டுகள், பிஷப்புகள், ஏறக்குறைய கிறிஸ்தவங்க எல்லாரும் 90% பழைய ஏற்பாட்டைத்தான் மெயினா படிக்கிறாங்க, லேவி ஊழியத்தை தான் பார்க்கிறாங்க. லேவியரே ஆசாரியரே ஆனந்தமா வந்திருக்கோம்னாலும் பாட்டு வேற பாடி லேவியர்கள் மாதிரி கொம்பு ஊதி அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த
பொருள் எல்லாம் சும்மா அந்த இந்த பொருள் காட்சி வைக்கிற மாதிரி பொருள் எல்லாம் வச்சு இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் உள்ள அவங்க இருக்கத்தான் செய்யறான். கிறிஸ்தவன் சொல்றேன், லெக்கமான வேதனையான ஒரு காரியம் அது. கிறிஸ்தவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. திறந்தா மோசே, பழைய ஏற்பாடு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. முதல் புரிஞ்சுக்கீங்க, அவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவங்க யாரு அப்படின்னா சொல்லுங்க ஏன்னு கேட்டா, அப்போஸ்தலர் 11:26 படிங்க. அப்போஸ்தலர் 11:26 டக்கு டக்குன்னு எடுத்து அவங்க படிங்க. அவர்கள் ஒரு வருஷமாய் சபையோட கூடியிருந்து அப்போஸ்தலர்கள் அங்கே அந்தியோகியா சபையில புரஜாதிகளுடைய ஊர்ல ஒரு வருஷமா தங்கியிருந்து ஊழியம் செஞ்சு அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அநேக ஜனங்களுக்கு இயேசுவின் உபதேசத்தை பண்ணினார்கள். அந்தியோகியாவில இயேசுவின் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு முதல் என்ற வார்த்தையை அங்க பூச்சிக்கங்க. முத இயேசுவின் சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சே தவிர எல்லாருக்கும் வரல. இந்த தயவு செய்து இதை பதிவு பண்ணுங்க, இந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. பழைய பாட்டுக்காரங்க இயேசுவின் சீஷர்கள் அல்ல, அதனால அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களோட வார்த்தையே இங்கதான் வருது. அப்ப பழைய பாட்டுக்காரன் எப்படி கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? அப்ப அவன் யாருன்னா யூதே, இஸ்ரவேலே, யெகோவா கடவுளை ஆராதித்த, மெய் கடவுளை கண்டுபிடித்து ஆராதித்த ஒரு கூட்டம். இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, மோசே மூலமா வழிநடத்தப்பட்டால் உண்மை, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அந்த மாதிரி பக்தியா இருந்ததுனால அந்த சந்ததியிலேயே தேவன் தம்முடைய குமாரனை உலக ரட்சகராக அனுப்பும் போது அவர்களே ஏற்றுக்கிறது. யோவான் 1:9 யோவான் 1:11 அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். அந்த தேவனுடைய பிள்ளைகள் முறையில யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, சமாரியன் என்றும் ஒன்றில்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் அவங்க எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்றது. 11 ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை இயேசுவின் சீஷர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இன்ன வரைக்கும் யூத இயேசுவை ஏற்றுக்கல. இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றேன், ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அது போல அவங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டான், இவன் யூத கிறிஸ்தவன். இப்ப நம்ம நாடார வம்சத்திலிருந்து நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என்னடா நமக்கு கேவலமா இருக்கு, இந்து நாடார் பிரிச்சுட்டான். இந்து நாடார் முறை தனியா நாங்கெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது, இந்து தனியா இந்து நாடார் மத்தவெல்லாம் கிறிஸ்துவ ஜாதி வந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி யூதை வந்து ஒரு ஜாதி வரை பிடிச்ச மத வரை பிடிச்சவன் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமாரன் என்ன செய்யல, ஏத்துக்கல. இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றேன், ஏத்துக்கல. அப்ப அதை எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? அவனை எப்படி உயர்த்த முடியும், செய்ய முடியும்? அவன் கூட முழு சத்தியங்கள் சொல்லல. உபாகமம் 29:29 மறைவாளர்கள் தேவனுக்கே உரியது, வெளிப்படுத்தப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லி சொன்னா, அப்ப எப்படிதான் அறியுதுன்னு கேட்டா, உபாகம் 18:15 என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்க சகோதரர்களுக்குள்ளே தேவன் எழுப்பப்படுவாரு, அவருக்கு செவி கொடுங்க. அவன் செவி கொடுக்காவிட்டா தேவன் அவனை சங்கரிப்பார் சொல்லி செத்தான். அந்த தீர்க்கதரிசி தான், அந்த இடத்திலிருந்தே எழுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசி தான் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அப்போஸ்தலர் 3:22 பேரு அங்கே விளங்குறான். பிதாக்களே, இஸ்ரவேலே கேளுங்களா,
மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி இவர் தான். முதலாவது எழுப்பி உங்ககிட்டயே அனுப்பினாரு. நீங்க அவரை ஏத்துக்கலாமா போயிட்டீங்க. இன்ன வரைக்கும் ஏத்துக்கல. அவர் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் இயேசுவின் சீசர்களாகிறாங்க. அந்த சீசர்களுக்கு தான் என்ன பேரு? என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். இப்ப நீங்க வாட்சியில மறந்துடாதீங்க இந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 11:26 மறந்துடாதீங்க. முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர். ஏன் அந்த பேரு இயேசுவினுடையவர்கள் வராம கிறிஸ்துவனுடையவர்கள் சொல்லி அந்த கிறிஸ்து பேரை ஏன் அங்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். கிறிஸ்து என்றாலே அபிஷேகம். அப்ப அவருடைய அபிஷேகம் என் மக்களுக்கும் வர வேண்டும், என்னை சார்ந்தவர்களுக்கும் வர வேண்டும், என் சீசர்களுக்கும் வர வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இயேசுடையவர்கள் இல்லாம கிறிஸ்தவர்கள் என்று அந்த அபிஷேகத்துக்குரியவர்கள் என்று அந்த நாமம் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3:27 உங்களில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 28 அந்த தரித்து கொண்டவர்கள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, புற ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த ஜாதி கிடையாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய். அதான் கிறிஸ்துவ கூட்டம். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஜாதின்னு சொல்லி 1 பேரு 2:9 பேருக்கு சொல்றான். நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உழைக்கு வரவழைக்கக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி என்று அந்த கூட்டத்தை பேர் சொல்றான். அந்த பரிசுத்த ஜாதிக்குள்ள ஒரு ஜாதி இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சீசர்கள் என்பது அவரை சார்ந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய அந்த கூட்டம் தான். 3 தகுதிகள் இருக்கு. இயேசுவின் சீசராக 3 தகுதிகள் உண்டு. மத்தேயு 16 24 படிங்க. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, தம்முடைய சீசர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், சீசருடைய தகுதியை சொல்றார். சீசரை பார்த்து ஒரு தகுதியை சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதலாவது தன்னைத்தானே வெறுக்கணும். இந்த ஒரு காரியத்தை தயவு செய்து மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. எல்லாரும் சீசர்கள் கிடையாது. இயேசுதான் உலகமே பின்பற்றி தான் போச்சு. எல்லாரும் இயேசுக்கு சீசர்கள் ஆக முடியாது. ஆகலையே. அப்ப எதுக்கு அந்த கூட்டம் போச்சுன்னா, நல்ல சாப்பாடு கொடுக்கிறார், நல்ல மீன், நல்ல உணவு, நல்ல திகட்ட திருப்தியா தராங்க. 2 முறை சாப்பிட்ட பிறகு இவரை ராஜா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோவான் 6:15 இயேசு விலைக்கு போனார். ராஜாவாக விருப்பம் கிடையாது. சாப்பாடுலாம் ராஜா இதான விலைக்கு போனார். என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய நல்ல அப்பா சாப்பிட்டதுனால என்னை தேடுங்க. 24 சொல்றாரு. 27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நிலைத்து இருக்கிற போஜனத்துக்காகவே கிரி நடப்பீங்க, அதை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். ஆகவே ஆண்டி பண்டாரர்களுக்கு உலக பிரகாரமான உணவு சாப்பிட்றவங்களுக்கு, உலக பிரகாரமான அற்புத அடையாளங்கள் உள்ளவங்களுக்கு இயேசு வரல. ஆனா அதையும் செய்தாரு, கொடுத்தாரு. ஆனா அது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் நோக்கம் நித்திய ஜீவனை அளிப்பதுதான். அதுலயே மத்தேயு 16:26 பாத்தீங்கன்னா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு கேள்வி கேட்கிறாரு. கேள்விக்குறி இருக்கே, எவன் பதில் சொல்ல முடியும்? கார் இருக்கு, பங்களா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ செத்துட்டீன்னா கூட வராதே ராஜா. உலகத்துல நீ ஒண்ணு கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் கிடையாது. நிர்வாணமா வந்து நிர்வாணமா இந்த உலகத்தை விட்டு போற. இந்த கொரோனா நோய் வந்த பிறகு கொஞ்சமாவது மனசுக்கு ஒரு அறிவு வரணும். இனிமேலாவது பணக்கார நாடுக
என்ன கெதியானாங்க? பொண்ணு வெள்ளி எல்லாம் தெருக்கல்ல தூக்கி போட்டாங்களா, பணமெல்லாம் வெளியே தூக்கி ஏறிட்டாங்களா வேண்டாம்னு. இவ்வளவு பணம் இருந்து நாங்க என்னடா செய்ய? கடைசியில் அவங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுதான், சத்தான ஆகாத ஒண்ணுதான் முக்கியம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், ஜீவனை கஷ்டப்படுத்தினான். ஏசு நினைச்சிருந்தா ஊழியத்துல வரும்போதே பணக்காரன் ஆயிருக்கலாம். எப்படின்னா, பிசாசு வந்து சொல்றான் மத்திய 4ஆம் அதிகாரத்துல, உலகம் முழுவதும் தர்றேன், நீ என் காலில் மட்டும் விழுந்தா போதும், எல்லாத்தையும் தர்றேன். இன்னைக்கு பதவிக்காக பாம்பு மாதிரி நகர்ந்து, பாம்பு மாதிரி நெளிஞ்சி, பொய்யான ஊழலை போட்டு பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பிரியாணி பொட்டணத்துக்காக, ஒரு கோட்டுக்காக ஓட்டு போடக்கூடிய இந்த மக்கள் உலகம் முழுவதும் தன்னை காலம் சொல்லும் போது ஒரு தடவை என்ன சாத்தானே 1000 முறை விழுந்துருவான். இன்னைக்கு உள்ளவன் ஏசு என்ன சொன்னார்? அப்பா சாத்தானே, ஒரு தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார்கள் சொல்லி மத்திய 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஏசு சொன்னார். அன்னைக்கே அவர் பணக்காரன் ஆயிருக்கலாம் நினைச்சிருந்தார். அதன் பிறகு அற்புதம் செய்யும் போது 5000 பேர் சாப்பிட்டாங்க புருஷர்கள், அப்புறம் 4000 பேர் சாப்பிட்டாங்க. எந்த கூட்டத்திலையாவது காணிக்கை எடுத்தாரா? அன்னைக்கே கோடீஸ்வரன் எடுத்திருந்தார். சீசர்களுக்கும் அந்த அறிவு இல்லை, இயேசுவும் சொல்லல. ஊழியத்துக்கு போகும்போது 10ஆம் அதிகாரத்துல பணப்பைய கொண்டு போவாருன்னு சொல்றாரு. நீங்க பணக்காரனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஊழியம் செய்யலாம். ஒரு மேடையில பணக்காரனை உட்கார வச்சு சால்வை எல்லாம் போட்டு பூமாலை எல்லாம் போட்டு அவனை கனப்படுத்தி தான் ஊழியத்துக்கே ஆரம்பிக்கிறான். ஆனா இயேசு ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ, ஆரம்பிக்கும் போது எவன்டா காணிக்கை கொடுப்பான்? ஊசியங்காலே ஒட்டகம் போனாலும் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போவது அரிதுன்னு சொன்னாரு. தரித்திரர் ஏழைகள் நீங்க பாக்கியவான்கள் சொன்னார். இயேசுவின் ஊழியமே ஒரு புரட்சிகரமானது, வித்தியாசம். இன்னைக்கு பேசப்படுகிற ஊழியா இன்னைக்கு மாதிரி தங்க கட்டிகளை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை ஆட்டை போடுற ஊழியக்காரன் கிடையாது இயேசு. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு ஊழியக்காரன் குறித்து நாடிட்டு இருக்கு. ஒரு ஊழியக்காரன் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறார். நான் கேட்கிறேன், ஏன் காலேஜ் ஏன் நடத்தணும்? சபை நடத்துறதா, நீ காலேஜ் நடத்துறதா? ஊழியம் செய்யறதா, நீ பிசினஸ் மைண்ட் இருப்பியா? அப்படின்னா அதுலயே போறதுன்னு சொல்லக்கூடாது. நீ போறது சொல்லக்கூடாது. 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. மத்திய 6:24 சொன்னாரு, தேவனுக்கும் உலகம் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்லல, முடிய போய் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். கூடாதுன்னு சொன்னான். எவன் கேட்டா அத? அதனால எல்லாரும் சீசராக முடியாது. ரவி நீ எங்க போனாலும் கூட வரவேன்னு ஒரு வேதவாரன்னு சொன்னா, நதிகளுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடுகளும் மனசுமா இருக்கும், தலை சாக்கி இடம் இல்லை, அப்படியே நகர்ந்து போயிடலான்னு சொன்ன. சீசன் சொன்னா, ஆண்டவரே என் அப்பா செத்துட்டான், அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்குன்னு சொல்லும் போது மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்றாரு. 10:8 போறவனை நிப்பாட்டுறாரு, வர்றவனை வேண்டாம்னு சொல்றாரு. அதனால சீசர்கள் எல்லாரும் ஆக முடியாது. தகுதிகள் என்ன தகுதிகள்? தன்னை தானே. இந்த பாயிண்ட் திரும்ப வரேன். மத்திய 14ஆம் அதிகாரத்துல 24 ஒருவன் வரம் விரும்பினான். அதனால கட்டாயம் கிடையாது. கட்டாயமா வாங்க 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 கூப்பிடுறதில்ல இயேசு. கட்டாயப்படுத்தி எவனையும் கூப்பிடல. அதான் கட்டாய மதமாற்றம் தப்புன்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சட்டம் போட்டாரு. அன்னைக்கு மதம் மாறிக்கலாம், கட்டாய மதமாற்றம் கூடாது சட்டம் இருக்கு. அன்னைக்கே போட்டது. அதை அமுல்படுத்துறதுதான் சில அரசாங்கங்கள் அதை அமுல்படுத்தாம பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஆனா டாக்டர் அம்பேத்கர் சொன்னது கரெக்டான கட்டாயமா எவனும் மதம் மாத்தாத. கட்டாயப்படுத்தி காசு கொடுத்து பணம் கொடுத்து ஏமாத்தி ரொட்டி கொடுத்து மாமா கொடுத்து அதை கொடுத்து கோதுமை கொடுத்து துணியை கொடுத்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படித்தான் இருப்பான். பேர் வேணா மாறும். கருப்பு சாமி உள்ளவன் ஜேம்ஸா இருப்பான தவிர பழையாள தான் இருப்பான தவிர அவனுக்கு ஒரு மாற்றம் வர.
அதனால மதம் மாறுங்கன்னு இயேசு சொல்லல, மனம் திரும்புங்கன்னு சொன்னார். முதல் பிரசங்கமே அதான், மத்திய 4:17. அதுபோல் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே மனம் திரும்புறதுதான். மனம் திரும்புதல் அர்த்தம் என்ன? உலகத்தை நோக்கி போகிறேன், பணத்தை நோக்கி போகிறேன், பேர் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து இச்சைகள் இதை நோக்கி போகிற மனுஷன் தேவன் பக்கம் திருப்புன்னு, அதான் மனுஷன் திருப்புறது. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புது. இந்த மனம் திரும்புதலே இல்லாம ஒருத்தர் ஞானசாரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அப்படி வந்தவங்களுக்கு தான் விரியமாக குட்டிகளே யோகா சாரங்கள் சொன்னான். மத்திய 3 மனம் திரும்பாமையே ஞானசாரம் எடுக்க வந்ததுனாலதான் விரியமாக குட்டிகளே எவன்கா இந்த ஐடியா சொன்னாங்க. அவனும் முதல் பிரசங்கம் மத்திய 3:2 மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருந்தா அவனும் பிரசங்கிச்சான். அதை எவனும் கேட்காம ஞானசாரம் எடுத்தா எனக்கு ஏதோ நல்ல காலத்துன்னு சொல்லி வந்தாங்க. அதுக்குதான் விரியமாக குட்டிகளே சொன்னான். அதுல 8ஆம் வசனத்துல மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் தான் உங்களுக்கு பிதான்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. இந்த கல்லுகளை போல தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண, பிள்ளைகளா உண்டு பண்ண நல்லவரா இருக்காருன்னு சொல்லி கடிந்து கொண்டான். அதனால ஜனங்கள் சேர்க்கிறதோ கூட்டம் சேர்க்கிறதோ இயேசுக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்குள்ள முடியக்கார ஏவனும் சத்திய உபதேசம் இந்த அளவு வேணாம், கூட்டம் சேர்ந்தா போகும். அப்பதானே காணி கிடைக்கும், அப்பதானே தசமபாகம் கிடைக்கும், வயிறு நிரப்பலாம். அவன் வயிறு தேவன், முடிவு அழிவுன்னு சொல்லி பிலிப்பியர் 3:19. அவன் தேவனே வயிறு தான். எங்க அப்பா சின்ன வயசுல பிள்ளையார் நகர தடவி கூப்பிடு மகனேன்னு சொல்லுவாரு. எதுக்குப்பான்னு கேட்டா, பிள்ளையார் கழுகு நிறைஞ்ச மாதிரி உன் வயிறு என்னைக்கு நிறைஞ்சே விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் கெட்டிக்காரங்க. அவங்க தேவன் வயிறு போட்டு முடிவு அழிவு. அவங்க பூமிக்கு எடுத்தவர்களை சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறார். அந்த 20ஆம் வசனத்துல பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த பூமிக்குரியவங்களா ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு இயேசு இருக்கு, கடவுள் இருக்கு. ஒரு இந்து சன்னியாசியில அந்த வகையில பாராட்ட, எல்லாத்தையும் திறந்துட்டு தான் சாமியாரா போனான், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அந்த புத்தரெல்லாம் ஆசையே எல்லாத்துக்கும் காரணம்டான்னு ஒரு பெரிய இளவரசன் ஜெமீன் மாதிரி இருந்தவன் எல்லாம் விட்டுட்டு போனான். நிர்வாணமா போய் உட்கார்ந்தான் போன ஒரு மார்க்கிற. அவனை போய் கலாம்னு சொல்லி கூப்பிட்டு ஏகமா புத்த மதமாவே ஆயிடுச்சு. டாக்டர் அம்பேத்கர் இந்துவாவே நான் சாக மாட்டேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் ஆளுங்க கூப்பிட்டு போய் புத்த மதத்துக்கு போய் சேர்ந்துதான் சேர்த்தான். அந்த புத்தகம் அவ்வளவு அகிம்சை, அவ்வளவு ஒரு ஆசையை வேண்டவன் எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மை. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டான், தன் ஜீவனை கஷ்டப்படுத்தினான். புத்தரோட இயேசு ஒப்பிட முடியாது. இயேசு உலக ரட்சகர், புத்தரோட ஒப்பிட முடியாது. புத்தர்கிட்ட ஒரு அம்மா என் மகன் செத்துட்டா, புத்தரை காப்பாத்து உயிரோட இருக்குன்னு சொல்லும் போது, சாவு இல்லாத வீட்டுல சாப்பிட எடுத்துக்குவாமா எடுத்துறேன்னு சொல்லி சொன்னாரு. இந்த அம்மா சந்தோஷமா போய் எல்லா வீடுகளையும் கேட்குது, சாம்பல் கேட்குது, எல்லா வீடுகளையும் சாம்பல் இருக்குது. சோர்ந்து போய் வந்து, ஐயா எல்லா வீட்லயும் சாம்பல் இருக்குயா, ஒவ்வொரு வீட்லயும் வந்திருக்குமா? விளக்கம் சொல்றாரு. ஏசு அப்படி சொன்னாரா? நாயின் ஒரு விதவை கண்ணீரோடு ஒரே மகன் செத்துட்டான்னு பாடைக்கு போது, அப்போ லூக்கா 7:16 வாய்மனை இருந்து அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விட்டு அந்த அம்மாக்கிட்டே கொடுத்த. இயேசு புத்தரோட இணையவே முடியாது. புத்தர் காந்தியோட இயேசு நினைக்கிறாங்க, தப்பு. அவர் உலக ரட்சகர், தேவகுமாரன். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியவர். சூரியனுக்கு ஈடு என்ன ஒளிய சொல்ல முடியும்? ஒரு சூரியன் மத்தியானத்துல தக 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 தகட்டு ஒளி கொடுக்கும் போது அந்த ஒளிக்கு ஈடா எந்த மெர்க்குரி, எந்த டியூப் லைட்டு, எந்த குண்டுகளுக்கு, எந்த லைட்ல சொல்ல முடியும்? அப்போ 22:6 பவுல் சொல்றான்,
மத்தியானத்துல பேருடைய பார்த்துருக்கானா பார்த்து எப்படிப்பட்ட ஒளின்னு அவன் கண்ணு 3 நாளா தெரியாம போச்சு. ஏன் அப்படின்னா மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. இயேசு பரலோகத்துல இருக்கிறதுனாலதான் சூரியன் சந்திரன் அங்க வேண்டுவதில்லை. ஏன்னா இவர் இருக்காருல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் வெளிச்சமா தான் இருந்து பயங்கர பவர் உள்ளவர். அதனால சூரியன் சந்திரன் பரலோகத்துக்கு தேவைப்படாத காரணம் இவர் இருக்கிறதுனாலதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பவர், மகிமை, பிரசங்கம், வார்த்தைகள் உலகத்துல எந்த மனுஷனும் சொல்ல முடியாதது, சொல்லக்கூடாது. இனிமேலும் எந்த பிறப்பும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனாலதான் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார்கள் அங்கே விளக்கம் சொல்லப்படுது. அல்லேலூயா. அவர் உபதேசம் எந்த காலத்துக்கு உரியது. அந்த உபதேசத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வரவந்தாயா சீசன். எல்லாரும் சீசராக முடியாது. தனி எடுத்தவெல்லாம் தண்டனாக முடியாது. நீ பைபிள் தூக்குறவெல்லாம் பாஸ்டர். 10 பேர் சபையை வச்சு போட்டு அடிச்சா அவன் பாஸ்டர் கிடையாது. சீசர்களை பிரிச்சுதான் அப்போஸ்தலன் பேர் வச்சார தவிர உலகத்தாக கூப்பிட்டு அப்போஸ்தலன் பேர் வைக்கல. சீசர்களுக்கு தான் அப்போஸ்தலன் பேர் வச்சார் லூக்கா 6:13. அதனால அவர் சீசராவதுக்கு தகுதி தன்னைத்தானே. சுருக்க மத்திய 16:24 ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், விருப்பம் இருந்தால் முதல் தகுதி என்னது? தன்னைத்தானே வெறுப்பு. தன்னைத்தானே. இன்னைக்கு கார் கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன், வசதி கொடுப்பேன் வாங்கன்னா 1000 பேர் வருவானே. ஒரு கோட்டருக்கு வர்றவே ஒரு பிரியாணி போட்டுறதுக்கு வரமாட்டானா? அப்படி ஏசு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா தான் உலகமே வந்தது. ஏசு அப்படி சொல்லல. எல்லாரையும் பார்த்து சொன்னாரு சீசராக மனசுக்கு தான் தன்னைத்தானே. இந்த வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே வெறுக்கிறது சுய வெறுப்பு. எனக்கு பணம் வேணாம், வசதி வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், எந்த உலகம் வேண்டாம், எந்த இது வேண்டாம், பரலோகம் தான் வேணும். இயேசு எனக்கு போதும், நெத்தி ஜீவன் அணிஞ்சா போதும். இதுக்கு பேரு தான் அந்த வார்த்தை. இத்தனைக்கும் சொந்தம் தான் அந்த வார்த்தை. தன்னைத்தானே வெறுக்கணும். யா உன்னையே வெறுத்துட்டா பெருமாள் செய்யா கூட ஒரு நல்ல பாட்டு பாடுறார். உன்னையே வெறுத்து விட்டால் சுயத்தை சாகடித்தால் சுகமாக வாழலாம். நல்ல அருமையான விளக்கம், நல்ல பாட்டு. இதெல்லாம் பாட்டா பாடியிருக்காரு. வரவேற்பு. தன்னைத்தானே வெறு சுய வெறுப்பு உனக்கு இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இயேசுவின் சிலுவை அல்ல. நீங்க எத்தனையோ பேர் சிலுவையை போட்டுக்கிறீங்கன்னா இயேசுவின் சிலுவை கேட்க. இயேசுவின் சிலுவை எவன் சொல்ல முடியாது. அவனுடைய சோதனைகளை பாடுகளை சகிக்க முடியாது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடு, அவ்வளவு உபத்திரம். பக்கத்துல கூட எவனும் போக முடியாது. தன் சிலுவைன்னு சொல்ற. தன் சிலுவை. தன் சிலுவை என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா இயேசு பின்பற்றி நடந்தாலே சோதனை கஷ்டம் வரும்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் 2 தீமோத்தேயு 3:12 அன்றைய கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தெய்வ பக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கலாத்தியர் 4:16 சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானையும் அப்படி சத்தியத்தை சொன்னாலே சத்துருவாயிடலாம். கலாத்தியர் 1:10 நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறோம் தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு. ஆகவே உண்மையா பேசினாலே, உண்மையா நடந்தாலே அவனுக்கு இந்த உலகத்துல இடமில்லை. கஷ்டம்தான், சோதனை தான், உபத்திரவு தான், பாடுதான், அடிதான், தண்டனை தான், ஜெயில் தான், எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க. இதுதான் சிலுவை. இதுதான் சிலுவை. சும்மா கோயில சிலுவை வச்சுக்கிட்டு தொங்க போட்டு தெரியுது. சிலுவை போட்டு சில பிஷப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சிலுவையை போட்டுட்டு நான் தான் பிஷப் போட்டு. பிஷப் அர்த்தம் என்னன்னா பேராயிருன்னு அர்த்தம்.
பேராயர் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஒரு சங்கத்துல ஒரு ஆளுதான் தலைவரா இருக்கணும், 2 தலைவர் இருப்பாங்களா? ஏன் அப்படி உப தலைவர்னு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, அவன் ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒரு மண்டையை போட்டாங்க, இவன் அந்த சீட்டு இருக்கலாம், ஒரு வராத நேரத்தில் இவன் இருக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து கொலோசியர் 2:10 படி அவர் தலைவர்னு போட்டுது. அவர் எப்படி மண்டையை போடுவாரு, அவர் எப்படி நோய் வாய்ப்படுவாரு, அவர் எதுக்கு எதுக்க பாருவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இன்னொரு உப தலைவர் எதுக்கு தேவை? அவர் தான் நேற்று நின்று என்று மாறாதவன் சொல்லியாச்சு. அவர் எப்படி உதவி அவருக்கு ஆக தேவையில்லை. ஒரு தேவையே இந்த காலத்துக்கும் அவர் தலைவர். அதான் சபைக்கு கிறிஸ்து தலைவர். தலைவர்னா தலைவர்னு அர்த்தம். எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேப்பராகி இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு. பெரிய மேப்பர் தான் பேராயர்னு சொல்றது. மேப்பர்னா ஆயர், பேராயர்னா பெரிய மேப்பர். பெரிய மேப்பர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஒரு கப்பை தூக்கிட்டு நானும் பேராயர்னு சொல்லி சொன்ன அவனுடைய எங்க போய் தள்ளுறதுடைய? அதான் பேராயர் இருக்காரே இயேசு, அவர் கீழ்கோள் நீ பேராயரா, நீ ஒரு பிஷப்பா? வெக்கமாட்டா சொல்றதுக்கு? தயவு செய்து சொல்றேன், எல்லாமே தப்பா ஏமாத்தி அது அந்திகிறிஸ்துடைய ஆதி. தேவனை போல தேவாலயத்தில் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் காண்பிக்கிறவன், தேவனுக்கு மேல தன்னை உயர்த்துகிறவன் யாரு? அந்திகிறிஸ்து தானே. 2 திசைக்கு 2:4 போட்டிருக்கு. அந்திகிறிஸ்துடைய ஆவி இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கு. 1 யோவான் 2:18 இந்த கடைசி காலத்துல அந்திகிறிஸ்துடைய ஆவிகள் நிறைய இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் தடியடித்தவனா தன்னை உடனே பெரிய சிலுவையை போட்டு நானும் பிஷப்பு, நானும் ரெவரண்ட், பெந்தேகோஸ்து பாஸ்டர்கள்லாம் ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாங்க. இப்ப எல்லாமே பிஷப்னு சொல்லிட்டான். நானும் பிஷப்பு, நானும் பிஷப்பு, நானும் பிஷப்புன்னு சொல்லி என்னடா இது கொடுமை? எல்லாரும் இயேசுவை போலவா ஆக முடியும்? அதனால தயவு செய்து அந்த வார்த்தையை உச்சரிக்காதீங்க. இயேசு ஒருவர் தான் பேராயர், தலைவர் இயேசு ஒருவர் தான். அவர் தான் பெரிய மேப்பர். சாதாரண மேப்பராக இருந்துக்கலாம். பெரிய மேப்பர் இடத்துக்கு நீ போகவே இல்லை. அவர் அந்த ஒருவர் தான் பிரதான மேப்பர் சொல்றது. அவர் ஒருவர் தான். ஆகவே அந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் போறது பிசாசுடைய ஆதி. பிசாசுடைய ஆதி. இன்னைக்கு உலகத்துல ஏறக்குறைய எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, சிலுவையை போட்டு. அதனால சாத்தான் சபைன்னு ஒரு சபை வந்து இருக்க, அவங்களோட சிலுவையை தலைகீழா வச்சுதான் ஆராதிக்கிறாங்க. தலைகீழா சிலுவை வச்சு நாங்களும் இருக்காரு ஆராதிக்கிறோம். சாத்தான் சபை பேர் அவங்க யெகோவா சாட்சிகள் ஒரு குரூப் இருக்கு. இயேசுவ தேவகுமார்னு அவன் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவ தேவனுக்கு சமமா ஏற்றுக்கிறதே இல்லை. ஒரு தெய்வீக தன்மை உள்ளவர்கள் நம்புறதே இல்லை. இயேசுவ யெகோவாவை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து இல்லாம யெகோவாவை நான் போக முடியாது மகனே, என்னை இல்லாம ஒருவரும் பிதாவிடத்தில் வராது, நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி யோவான் 14:6 சொன்னாரே. அது உங்களுக்கு தெரியலையா? வேறு ஒளியா ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன் சொல்லி யோவான் 10:1 சொன்னாரே. அது உங்களுக்கு தெரியலையா? இயேசு அல்லாமல் பிதாவிட்ட எவனும் போக முடியாது. பிதாதான் யெகோவா, கரெக்ட், ஏற்றுக்குருவோம். அந்த யெகோவா கிட்ட போனோம்னா இயேசுவே வாசல், இயேசுவே வழி, இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அதனால இன்னைக்கு அங்க கூருடைய தடையை பார்த்து ஒவ்வொரு பகுதியை தடையை பார்த்து யானைன்னு சொன்ன மாதிரி அவன் ஒரு வெளிப்பாடு, அவன் ஒரு தரிசனம், அவன் ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காது தப்பு. அப்படின்னா இயேசு எதுக்கு, பைபிள் எதுக்கு? அவன் வழியில போனா அதுவே ஒரு அக்கிரமம். ஏசாயா 53:6 அவனவன் தன் வழியிலே போய் ஏகமாய் கெட்டு போனார்கள். அவங்க எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவனே விழ பண்ணினார். அதுதான் அக்கிரமம். அக்கிரமம்னா கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது மட்டும் இல்ல. ஓ இஷ்டப்படி நடப்பதே, ஓ சுயத்தின்படி நடப்பதே, உன் மனசுல பின்பற்றி நீ போறதே அக்கிரமம் தான். இந்த மாதிரி உள்ளவங்களை தான் அக்கிரம செய்யாரே என்று அகன்று போங்கடான்னு சொல்லி மத்தேயு 7:22-23 சொன்னார். அவங்க எல்லாம் யாரு? பிசாசு நடந்தவங்க, இயேசுவின் நாமத்துல அற்புத அடையாளம் செஞ்சவங்க, தீர்க்கதரிசனம் சொன்னவங்க, சாதாரண ஆளுகளை. இன்னைக்குள்ள போதவர்கள் தான். ஓவர் ராபர்ட்னு ஒருத்தன் அமெரிக்காவில்
மருத்துவரை நான் எழுத போறேன்னு சொன்னான். அவன் சபையில வெறும் 80 பேர் தான் விசுவாசிகளா இருந்தாங்க. இந்த அறிக்கை கொடுத்த பிறகு லட்சக்கணக்கில் மக்கள் கூடிட்டான். அப்படியே கூட்டம் கூடி பெரிய ஆளாகி அமெரிக்காவே பிடிச்சி வளர்ச்சி கடைசியில மருத்துவமனை உண்டாக்கணும், காலேஜ் உருவாக்கணும், நாசமா போனான். அந்த மகளை ஒண்ணு ஏற்படுத்தி அவங்களும் நாசமா போனான். அவரை காப்பி அடிச்சு இந்தியாவில் ஒருத்தன் ஆரம்பிச்சான். அதே பாடிதான் ரோல் மாடல். ஏசுதான் நமக்கு ரோல் மாடல். இன்னைக்கு ஊழியக்காரங்கள கள்ள ஊழியில போலி போதெல்லாம் ரோல் மாடலா வச்சு இங்க ஒரு சபையை ஆரம்பிச்சான், ஊழியத்தை ஆரம்பிச்சான். அதே பாடியில தான் ஆரம்பிச்சான். அவனும் செத்தான். அவனுக்கு அடுத்த அவன் மிக வந்து இன்னைக்கு அநியாயமா சீரழிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதே நிலைமையில இன்னைக்கு நாடி போய் கிடக்கு. மனுஷனை பின்பற்றிட்டு இருந்தா என்னடா அப்ப ஏசு எதுக்கு? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான், இயேசுவை தான் பின்பற்றணும். நீ ஊழியம் செய்தியா? உன் முன்னோர்களை பின்பற்றாத, உன் பெசப்பை பின்பற்றாத, உன் ரெவரண்டை பின்பற்றாத, உன் போதகரை பின்பற்றாத, உன் குருவை பின்பற்றாத, இயேசுவை பின்பற்று. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா அவன் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். அந்த மாதிரி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா அவனை பிதாவாக கனம். இதெல்லாம் சின்சார் போட்டு பிள்ளையாடு போட்டு கத்தரி போட்டு ஒரு ஊழியம் செய்தா பிதா கனம் பண்ணுவேன். மொட்டையா சொல்லிருக்கான். பாத்தீங்க எவ்வளவு ஏமாத்துக்கானே. நீ இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கான். வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது, முழுசா சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பெரிய கொட்டை இடத்துல போட்டு யோவான் 16:20 போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் கொட்டை இடத்துல போட்டு போய் சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். இவன் போறவன் எல்லாம் ஐயோ நம்ம துக்கம் சந்தோஷமா மாற போகுதுன்னு சொல்லி அவன் துக்கத்துல போறான். எந்த துக்கத்துல போறான்? பணம் இல்ல, கடன் ஆயிடுச்சு, வீடு கட்டணும், லோன் கொடுக்கணும், குழந்தை இல்ல, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும். இதுக்கு பேரெல்லாம் என்ன ராஜா? உலக துக்கம் ராஜா. உலக லௌகீக துக்கம் இதுக்கு பேர். இது சந்தோஷமா மாறாது. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சந்தோஷமா மாறாம மரணத்தை செத்து நாசமா தான் அவன் போவான்னு 2 Corinthians 7:10 இருக்கு. அந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சிருங்க, தயவு செய்து சொல்றேன். ஏமாறக்கூடாது. இன்னைக்கு ஏமாறவன் இருக்கிறவங்க தான் ஏமாத்துறவன் இருக்கான். அதை தான் இப்ப சொல்ல வர்றேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த 2 துக்கம் இதுல உள்ளது கேளுங்க. தேவனுக்கேற்ற துக்கம் ஒண்ணு இருக்கு, லௌகீக துக்கம்னு ஒண்ணு இருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பா முடியும். லௌகீக துக்கம் சொல்லுங்க மரணத்தை உண்டாக்கும். புரிஞ்சுக்கீங்க. லௌகீகம்னா உலகம், உலக துக்கம் மரணத்துல போய் முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்றாங்க. வெக்கம் இல்லாம இன்னைக்கு வர்றவங்க தேவன் கேட்ட துக்கத்திலேயே வர்றான். ஞானசாமி எடுக்கிறது, அபிஷேகம் வரலையே, நான் ரசிக்கப்படலையே, என் பிள்ளைகள் வளர்ந்துருமோ, இப்படியா வர்றான். உலக துக்கத்துல தானே வர்றான். உலக துக்கத்துல வர்ற மரணத்துல முடியும்னு சொல்ல துப்புல உனக்கு சந்தோஷமா மாறணும் போய் சொல்ற. இதுக்கு பேர் வேற ஒரு சுவிசேஷம். ஒரிஜினல் சுவிசேஷம் இல்ல, வேற ஒரு சுவிசேஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். வேற ஒரு சுவிசேஷம் எவன் சொன்னாலும் சரி, தேவதூதரே சொன்னாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்திய 1:8 இருக்கு. நாங்கள் பிரசங்கியாத வேற ஒரு சுவிசேஷம், நாங்கள் பிரசங்கியாத வேற ஒரு இயேசு, நீங்கள் பெற்றிடாத வேற ஒரு ஆவி சொல்லி 2 Corinthians 11:4 எழுதப்படும். நீ இதைத்தான் மக்கள் நம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீ நாசமா போயிட்டு இருக்கான். எவ்வளவு சாமி கூட்டாலும் எனக்கு ஒண்ணும் வராது, ஒண்ணுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒண்ணும் இல்லை, எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஏமாத்தோம்னா அப்படித்தானே வரும். நீ உண்மையை ஒரிஜினலுக்கு நீ வரல இல்ல, ஒரிஜினல் இருக்காது உங்ககிட்ட இல்ல இல்ல, கோயில போய் தானே நாசமா போயிட்டு இருக்கீங்க. உனக்கு அப்படித்தானே வரும். அப்ப இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லி இயேசு யாருக்கு சொன்னார்? சீசருக்கு சொன்னார். சீசருக்கு அவங்களுக்கு என்ன துக்கம்?
14 நாள்ல, யோவான் 16 நாள்ல நான் உங்களை விட்டு போறேன்னு சொன்னதுனால உங்க இதயம் துக்கமா இருக்கு, திரும்ப உங்களை நான் பார்ப்பேன், அப்ப உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இயேசுவை இல்லாம நான் இருக்க முடியாது. 3 வருஷம் அவரோட இரவும் பகலும் அந்நியோன்யமா இருந்து நீங்க போறேன்னு சொல்றாரு. துக்கப்பட்டார். இயேசுக்காக துக்கப்பட்டாங்க ஐயா. இயேசு பிரிய போறவங்க துக்கப்பட்டாங்க ஐயா. இந்த துக்கம் தாயா இயேசு திரும்ப வந்து அவங்களை முகமுகமா பார்க்கும்போது சந்தோஷமா மாறுமே தவிர உலக துக்கத்தை பத்தி இயேசு சொல்லல. இது விலைக்கு சொல்ல உனக்கு துப்பு இல்லாம பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி பணத்தை ஆட்டை கொண்டு இருக்க, நீ நாசமா தான் போற. எச்சரிக்கையா இந்த குரு வருஷத்துல நீ மணந்து அவருடைய வருகை மிக சமீபமா. அதனால 2 துக்கம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கும் துக்கம் இருக்கலாம், உலக துக்கம் இருக்கக்கூடாது. அது மரணத்துல முடிஞ்சிடும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பாய் முடியும். இயேசு கெச்சபடிய தோட்டத்துல துக்கம் அடைஞ்சார், எதிர அடைஞ்சார், தேவனுக்கு ஏற்ற துக்கம். அதனால இயேசு உயிர்த்தெழுந்தார். உலக துக்கமா இருந்தா உயிர்த்தெழுத மாட்டாரு. கல்லறையில் தான் ஒரு சமாதி. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சதுனாலே ரட்சகர் அந்த தேவன் இயேசு எழுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஜீவிக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கார். நீ தேவனை கேட்ட துக்கமா இருக்கிறியா? தேவனை கேட்ட துக்கம்னா என்ன? உன் புருஷன் ரசிக்கப்படலையே, துக்கம் இருக்கணும். உன் மனைவி ரசிக்கப்படலையே, உன் பிள்ளைங்க ரசிக்கப்படலையே, உன் சொந்தக்காரங்க ரசிக்கப்படலையே, இன்னும் அபிஷேகம் பெறலையே, இன்னும் சத்தியம் தெரியலையே, ஜெபிக்க தெரியலையே, இந்த துக்கம் தான் இருக்குன்னு தவிர எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பிடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம்னு உலக பிரயாணமா அஞ்ஞானிகளை போல நம்ம தெரியக்கூடாது. இதெல்லாம் உலகத்தான் நாடி தேடுகிறாரு. இதில் உங்க வேண்டி ஒன்று பரமபிதா இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்போது இவைகள் எல்லாம் கூட உனக்கு கொடுக்கப்படும். அதனால இயேசுக்கு முதல் சீசனை ஆகலையா துக்கம். அதான் துக்கம், தேவனுக்கு கேட்ட துக்கம். ஐயோ இயேசுக்கு சீசன் ஆகலையே, அந்த துக்கம் உனக்கு இருக்கணும். முதல் தகுதி என்ன? தன்னைத்தானே இருக்கணும். 2வது தன் சிலுவையை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். பெருமாள் செய்ய ஒரு பாட்டு நான் பாராட்டேன், இன்னொரு பாட்டு சங்கடமா. என்னன்னா, ஏசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. அது தப்பு. ஏன் சுமந்தாருன்னா அவர் சிலுவை, அவர் சுமந்தாருன்னா உன் சிலுவை நீ சும, நான் சுமக்க தேவையில்லைன்னா அது தப்பு இல்லையா? பெரியார் பாருன்னா பெருமாள்னு சொல்லக்கூடாது. தப்பு தப்புன்னு சொல்லணும், ரைட்டு ரைட்டுன்னு சொல்லணும். நல்ல கருத்தா நல்லது, கெட்டதா கெட்டது, அதையும் 2ஐயும் சொல்லணும். இதான் அவர் ஊழியக்காரே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 12, 13 அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்து அவர்களுக்கு போக கடவுளே போட்டு நிந்தையை சுமந்துன்னு, அதான் சிலுவை சுமந்துன்னு. ஒண்ணு பேருக்கு 4ஆம் அதிகாரத்துல தேவ சித்தத்தபடி பாடு அனுபவிக்கிறவர்கள் தன் சரீரத்தில், நம்முடைய சரீரத்தில் அதை சுமக்கணும். தன் சரீரத்தில் அதை அவரோடு கூட பாடுபட்டா தான் அவரோட கூட ஆளுமை செய்யலாம். நாம் அவரை மறுதலித்தா நம்மை அவர் மறுதல். அதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அதுதான் சொன்னார், என் நிமித்தம் துன்பப்படும் பாக்கி துன்பம்னா சிலுவை சுமந்துதான் ஆகணும். நான் சுமக்க தேவையில்லைன்னா அப்ப எதுக்கு இருக்க? நீ உன்னால முடிஞ்ச கஷ்டங்களை இயேசுக்காக நீ என்ன சாதிச்சேன்னா அதான் சாதனை. இயேசுக்காக அடி வாங்கியிருக்கேன், இயேசுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன், மண்டை இயேசுக்காக உடைச்சி சத்தியத்துக்காக ரத்தம் செஞ்சிருக்கேன். இன்ன வரைக்கும் வேதனை பாடல்ல தான் நடந்துட்டு இருக்கேன், கஷ்டத்துல தான் இருக்கேன். இன்னும் நான் இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கு. அதான் இயேசு பொய் சொல்லல. உலகத்துல உபத்திரம் உண்டு, பொய் சொல்லாத ஒரு யார் இன்னைக்கு உள்ளவன்? செழிப்பு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, செய்வதெல்லாம் வாய்க்கும். பொய் பொய் பொய், எல்லாமே பொய். ட்ரம்ப் போயிட்டாரு, ஸ்பைடன் வந்திருக்கிறாரு. பைடன் வந்த உடனே நாடு செழிச்சு நல்ல மழை பெய்யுமா? 46வது அதிபதியா இருக்காரு. அது ஒரு 6, இன்னைக்கு 26, 2, 6 வருது. 6, 666 போய் முடிய போகுது.
சொல்றதுக்கு டைம் இல்ல. காலம் சமீபம். இந்த ஜோ பைடனுக்கு ஒதுக்கப்பட்ட ரூமு 6வது மாடியா. இன்னைக்கு தான் படிச்சேன். 6வது மாடி, 6வது அதிபர். 26ல பேசுறேன். 3 ஆறு வந்தா வெளிப்படுத்த 13-18ல 666. இதுதான் சீக்கிரம் வரப்போகுது. இதுக்கு தப்பிக்கிறவங்க அறிவாளி. சும்மா இந்த உலகத்தை தின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்லிக்கிட்டு நான் நல்லா மழை பெய்யணும், நல்லா திங்கணும், விவசாயிகள்லாம் நல்லா இருக்கும் வைக்கணும் தெரிவிச்சு இப்படியே எத்தனை நாள் நான் வண்டி ஓட்ட போறேன். இதனால பரவத்துக்கு போயிட முடியுமா? இந்த அறிவு இல்லையே. உலகத்துல ஆளுக்கு இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். உலகத்துக்கு எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துக்காக ஏசு ஜெபிக்கலையே. யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதுல 16 நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தால் அல்ல. ஒரு சீசன் உலகத்தால் அல்ல. உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லி, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோமர் 12:1 இருக்கு. உன் மனம் புதிதாக நாளை மறுரூபமாகுங்க. லேலியா இதான் சிலுவை சுமக்கிறது. சும்மா ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு பன்னி மாதிரி தெரியக்கூடாது. பன்னி என்னைக்குமே மேல பார்க்காது. நோண்டி நோண்டி தின்னுக்கிட்டே கீழேயே பார்க்கலாம். அதை பார்க்கிற ஒரு காலம் உண்டானா தீராளி பண்டிகை வரும்போது மல்லாக்கா தூக்கி போட்டு அடிக்கும் போதுதான் ஐயோ அப்பா என்னடா இது உலகத்திலே இருக்கு. அன்னைக்குதான் உலகத்து மேல பாடத்தையே பார்க்கும். அது வரைக்கும் அந்த பண்ணி சகலையே நோண்டி தின்னுட்டு சாக்கடையிலேயே கிடந்துட்டு இதுலயே பண்ணி பையன் பண்ணினே வசனம் போட்டுக்க. 2 பேருல 2:22 வசனத்துல 2 பேருல 2:22 நாய் தன் கட்டினது தின்னவும் கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே புறவு திருமணம் பழமொழிபடி அவங்களுக்கு சம்பவிச்சது தான் பண்ணி பையன் இருக்கும். நாய் கட்டினது திங்கிறதுனா விட்டு போன பாவத்தை எல்லாம் திரும்ப செய்யலாம். புது வருஷம் வந்தவங்க எல்லாம் பெரிய பசுவான மாதிரி அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், எல்லாம் சுய பரிசோதனையா திரும்ப பழைய குடி கலர் தண்ணி எல்லாம் திரும்ப 2 செஞ்சிருக்கு. தீங்கிறது நாய். புலிப்பேர் 3ஆம் அதிகாரத்துல நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. நாய்கள் அதைத்தான் சொன்னாரு. வெளிப்படத்தில் 22:15 நாய்கள் புறமே இருப்பார்கள், பகவத்து போக முடியாது. இந்த மாதிரி நாய் உள்ளவங்களா பண்ணி உள்ளவங்களா இங்கதான் போலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலே பூமி உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடு. லேவியா இயேசு பூமியில அலைஞ்சார் தெரிஞ்சார், பூமிக்குரியவனா வாழல, பரலோகத்துலதான் மேலான அந்த சித்தத்தையே தான் பார்த்து வந்தார். அவருக்கு அவ்வளவு பாருங்க. என்னை பின்பற்றின உங்களுக்கு சொல்றேன், உலகத்தை உபத்திரம் ஆனால் திறன் கொள்ளுதல் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 சொன்னாரு. அப்போஸ்தலர்கள் சீசர்களுக்கு திடப்பட்ட போது 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14:22 நம்ம அநேக உபத்திரன் வழியாக தேவ ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் சொன்னாங்க. அநேக உபத்திரம் கொண்டு பெரிய உபத்திர காலம் வரப்போகுது, அந்திகிறிஸ்து காலம். அதுக்கு முன்னாடி உங்களை நான் காப்பேன் என்று வெளிப்படுத்த 3:10 சொல்லியிருக்கேன். சோதனை காலம் தப்புபடி நான் உன்னை காப்பேன் வாக்கு பண்ணியிருக்காரு. அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசியம் அல்ல. அல்லேலூயா. அதை பற்றி இப்ப பேச டைம் இல்லை, நேரம். முதல் சீசன் ஆகுது. தன்னைத்தானே நெரு, தன் சிலுவை எடு, அதுக்கு பிறகு என்னை பின்பற்ற. அவரை பின்பற்றதுக்கு முன்னாடி 2 காரியம். உன்னை நெருக்கணும், சிலுவை சொல்லணும், அப்புறம் பின்பற்று. நீ அப்படி இருக்கிறியா? கழுத்து நிறைய சங்கிலிய போட்டு 20,000 ரூபாய் சேலைய கட்டி செகுன்னு நீ சினிமா காட்சி மாதிரி நீ வேஷம் போட்டு கோயில்ல எல்லாமே ஏசு எப்படி பாட்டு பாடுற? எல்லாமே ஏசு, எல்லாம் உலகத்தான் தாய் வீடு பரலவத்தை நான் தேடுன்னு எப்படிதான் பாட முடியும்?
ஒரு ஐயா சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் எல்லாம் பொய் பேசுற ஒரே நேரம் தானா அது பாட்டு பாடுற நேரம் தான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் சேர்ந்து மொத்தமா போய் சொல்றது. உமக்காகத்தான் வாழ்கிறேன். உண்மையிலேயே கர்த்தருக்காக வாழ்றீங்களா? பாடுறா பாட்டு. உம்மை தானே சிக்கிறேன். உன் தகப்பனை விட, உன் தாயை விட, உன் மனைவி விட, உன் பிள்ளைகளை விட, உன் ஜீவனை விட இயேசுவை நேசிக்கிறாயா? அன்பு கொடுக்கிறாயா? இதுதாயா சீசன். இந்த அளவுல வெறுத்து விடும். இவன் தான் சீசன், இவனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர். எல்லாரும் கிறிஸ்தவங்க. இதுதான் முதல்ல இயேசு சீசரை ஆக்கிக்கிறது காரணம். அப்புறம் தான் ஞானசாரமே கொடுத்தார். யோவான் 4:1 படிக்க. சீக்கிரம் முடிக்கிறேன். யோவான் 4:1. யோவான் 4:1. யோவானை பார்க்கணும். யோவானை பார்க்கணும். இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானசாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு முதல் சீசராக்கிட்டான், அப்புறம் ஞானசாரம் கொடுத்தார். உங்களை எல்லாம் இயேசு சீசராக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு பிறகுதான் ஞானசாரம் கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் சீசர். பொம்பளைக்கு வந்து சிசி அப்படி போட்டு சிசின்னு சொல்லி தொக்கால தெகோரால அம்மாவை தபித்தால அப்போ 9:36 போட்டு சிசி. பொம்பளைக்கு வந்து சிசி, ஆம்பளைய சீசர். இத எல்லாருக்கும் உள்ளது. தன்னைத்தானே எடு, சிலுவையை எடு, இயேசுவை பின்பற்றுனா ஓட விட்டு ஓடினாங்க. வனாந்தரத்துல போய் தவம் இருப்பேன் சொல்லி சன்னியாசி மாதிரி போயிடாங்க. இயேசு 30 வருஷம் அம்மா, தங்கச்சிய, தம்பிய, குடும்பம், சொந்த ஊரு, தச்சு வேலை இதுலதான் கிடந்தாரு 30 வருஷம். 3 வருஷம் தான் புரியும். 30 வருஷம் ஒரு குடும்பத்துல அந்நிய எல்லா பாடும் எல்லா விதத்தையும் நம்மை போல அனுபவிச்சு பாவம் இல்லாதவரா இருந்தார். வனாந்தரத்துல ஒருத்தன் கெட்டிக்காரங்க எவன் பார்த்தாங்க. அதனால உன் வீட்டிலேயே நீ கிறிஸ்தவனாயிரு. உன் வீட்டிலேயே சீசனாயிரு. சீசனை உருவாக்கு. நீ சீசனா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உன்னை பார்க்கிறவங்களா சீசனா வந்துருவான். இனிப்பை தேடி ஈக்கள் வரும். நீ இனிப்பா இருந்தீன்னா உன்னை தேடி மக்கள் வருவாங்க. உன் இனிய சொற்கள், இனிய வசனங்கள், இனிய வார்த்தைகள், இனிய வாழ்க்கை உனக்கு இருந்தா உன்னை தேடி மக்கள் வருவாங்க. நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தெருவா ஏன் போய் சொல்றோம்? காந்தி சொன்னாரு, கிறிஸ்தவ மலை பிரசங்கத்தை கடைபிடிச்சாலே போதும், இந்தியாவே கிறிஸ்தவ நாடா மாறிடும்னு சொல்றாங்க. அருமையான ஒரு காரியம். நாம கிறிஸ்தவ வழியில நடப்போம். நீங்க எவன் கிறிஸ்தவ உபதேசத்தை எவன் சொல்றான்? எல்லாம் பழைய ஏற்பாடு, மோசே அது இதுன்னு சொல்லிட்டான் தெரியலாம். மோசே உள்ளவன் ஏசு சீசன் அல்ல, மோசே சீசன் சொன்னது நம்ம படிச்சோம்லப்ப யோவான் 9:27-28 நான் மோசே சீசன் சொல்றவன் எப்படி அவன் கிறிஸ்தவன் ஆக முடியும்? ஏசு சீசன் எப்படி ஆக முடியும்? அதை போய் நீ எப்படி சொல்ல முடியும்? அறிவில்லை உனக்கு. அதனால முதல்ல இயேசுவின் சீசனா முதல் ஆகு. இரண்டாவது சொல்லி முடிக்கிறேன், சீசர் ஆக்குங்கள். சீசரா இருங்கள். ஒண்ணு சீசர் ஆக்குங்கள். இன்னைக்கு உள்ள தலைப்பு சீசரா இருங்கள், சீசர் ஆக்குங்கள். இரண்டாவது பாயிண்ட் வர்றேன், சீசர் ஆக்குங்கள். மத்தேயு 28 சொல்லி முடிக்கிறேன். 18 இருந்து படிக்கும் போது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அந்த சீசர்களை நோக்கி, வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசுக்குள்ள அதிகாரத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து பைடன் வந்திருக்காருன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் அவருக்கு அதிகாரம். மோடி இருக்காரா? இந்தியாவில் மட்டும்தான் அதிகாரம். பாகிஸ்தான்ல உள்ள அதிபர் பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் அதிகாரம். இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. தைரியமா நீ போகலான்னு. அல்லேலூயா. எவனுக்கு நீ ஊழல் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எவனுக்கு நீ வந்து லஞ்சம் கொடுத்து சரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். பிசாசு என்னுடைய உலகத்தின் அதிபதி வர்றாங்க, என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி
யோவான் 14:30 இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி வர்றான். உலகத்துக்கு அதிபதி இன்னைக்கு யாரு? பிசாசு. பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? 2 Corinthians 4:4 படி பிசாசு. வெளிப்படுத்தல் 2:13 சிங்காசனம் போட்டு பிசாசு உட்கார்ந்துருக்கான். 1 யோவான் 5:19 உலகம் புல்லாக கிடக்கு. இதுல எப்படி நீ பரிசுத்தமா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும்? இதுல போய்கிட்டு நான் ஒரு கொடியை ஓட்டுவேன், சங்கத்தை அமைப்பேன், நானும் ஒரு கட்சியை வளைப்பேன், வெக்கம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சபிக்க போகும். நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. வரப்போகுதே நாளை தேடுவோம் என்று எதிரே 11:14 உள்ளத நினைவு போகுது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனாலதான் இயேசு பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே என்று சீசருக்கு சொல்லி கொடுத்தார் ஜெபத்தை. நீ அங்க போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். ஆகவே உலகத்துல உள்ள நாளெல்லாம் அங்கேயும் பரதேசிகள் தான். ஆனா இயேசு நமக்கு சொன்ன வாக்குத்தம், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும், வானத்தில் பூமி சகல அதிகாரம் எனக்கு உண்டு. இதை நம்புறீங்களா? இதை நம்பினா ஏன் உயிர் பயம் வருது? கொரோனா வந்துச்சு, அது எந்த நோயும் வந்துட்டு போகுது. அவர் அனுமதி இல்லாம உன்னை தொடரு. அவர் அனுமதி இல்லாம ஒரு மயிரோட கீழே விடாதுன்னு வசனம் சொல்லியிருக்க. ஏன் பயப்படுறீங்க? ஆகையா அப்ப என்னையா சொல்ல வர்றீங்கன்னு கேட்டா 19 ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அல்லேலூயா. சகல ஜாதிகளையும் பேர் மாத்தின்னு இல்ல, மதம் மாத்தின்னு சொல்லல, சீசராக்கு. நீ சீசரான மாதிரி அவன் ஆக்கு. சீசன் ஆக்கிற பிறகு பிதா குமாரே பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யும்? ஞானஸ்நானம். 20ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொண்டபடி அவர்களுக்கு உபதேசம். மோசே கட்டளையிட்டதில்லை, சாலமோன் கட்டளையிட்டதில்லை, ஆபிரகாம் கட்டளையிட்டதில்லை, நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன். 4 சுவிசேஷங்களே இயேசுவின் கட்டளைகள் அதுல இருக்கு. இந்த இயேசுவின் கட்டளைகளை உட்வாங்க, இதை அவங்களுக்கு சொல்லுங்க, பேசுங்க. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உலகத்தில் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென் என்று முடித்தார். நானும் என் சேவையை முடிக்கிறேன். இயேசு உபதேசத்தின்படி நம்ம போதிக்க ஆரம்பிச்சிட்டா சகல ஜாதிகளையும் நம்ம சீசராக. ஜாதிகள் எப்படி வந்ததுன்னா அவர்கள் தொழில் ரீதியில வந்தது. ஜாதியை கருத்து படைக்கல. பாஷைகள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அவரே பிரிச்சாரு. இன்னைக்குள்ள மொழிகள் முழுவதும் அவங்க பிரிக்கப்பட்டது. ஜாதிகள் முழுவதும் அவரே வேலைக்கு தக்கபடி கொத்திக்கிட்டு இருக்கிறவன் கொத்தனாரு, பொல்லத்துல உள்ளவன் பல்ல, தாம்பார் அடிக்கிறவன் பல சாட்டவன் பறைய. அந்த தொழிலுக்கு தக்கபடி தான். நான் சொல்ல போதுமே இசை கலைஞர் எந்தெந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு தக்கப்பட்டுதான் வேறு ஜாதி. அதான் அந்த அடிப்படையில் தான் ஜாதிகள் இருந்தது. அதனால உயர்வு தாழ்வுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரே குலம், ஒருவனே தேவன் திருமூலம் சொன்னது மட்டுமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17:26 ஒரே ரத்தத்தினாலே சகல ஜனங்களையும் தோன்ற பண்ணாங்க. ஒரே ரத்தம் தான். ஆதியாகமம் 3:20 ஜீவனுள்ளோருக்கெல்லாம் ஏவாள் தாயானவர்கள் போட்டு. அப்ப இந்துக்கெல்லாம் எப்படி நீங்க பிசாசு மக்கள் ஒதுக்க முடியும்? எப்படி அவன் புறஜாதிக்கு ஒதுக்க முடியும்? அவன் வேறு கிரகத்திலிருந்து நுழைஞ்சானா, வந்தானா, வந்தானா? நீ எங்க ஏறப்படான்னு நீ திருத்த வேண்டும் வந்தியா? எல்லாம் ஒரு குட்டையில உள்ள மட்டையே தானே. கழுத விட்டில முன்விட்ட பின்விட்டலையா இருக்கு. எல்லாரும் ஏகமா கெட்டு போய் எல்லாரும் பாவியில மிச்சம். பாவியில ரட்சிக்கத்தான கிறிஸ்து உலகத்தில் வந்தாரு. அவரை தேவமான விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரும்? அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தை கொடுக்குறாரு. எத்தனை எவனா இருந்தாலும். அதனால ஜாதி வித்தியாசத்தை பார்க்காத. உயர்வு தாழ்வு, ஏழை படைக்காரன் இப்படி பார்க்க கூடாது. சகல ஜாதிகளையும் நீ சீசராக்கணும்னா நீ அந்த இடத்துக்கு நீ வரணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் நான் உங்களை கட்டளையிட்டேன். அதனால சிசின்னு சொல்ற சகோதரிகள் நீங்க சத்தியத்துல வழி நடத்தீங்கன்னா ஐயா இருக்காரு ஞானஸ்நானம் சொல்லுங்க. நீங்க கொடுத்துடக்கூடாது. நீங்க இயேசு பெண்கள் கொடுத்ததாக எங்கேயும் நேரத்தில் எங்கேயும் இல்லை. அது இல்லாதது நான் செய்யக்கூடாது. நூதன சிசியா சீசனா இருக்கக்கூடாது. பிசாசு என்ற தண்டனை வந்து 1 Timothேயு 3:7
பிசாசி அடைந்த தண்டனை வந்துடும். நூதன, அதாவது புது விதத்தை கடைபிடிக்க கூடாது. நீங்க பொம்பளைகளை அநேகர் ரெவரண்ட் ஆகிட்டான், பொம்பளைகளை அநேகர் திருவிருந்து கொடுக்க வைக்கிறாங்க, ஞானசாரம் கொடுக்க வைக்கிறாங்க, பிஷப்னு சொல்லி டெலிகேஷன் கொடுக்குறான். இதெல்லாம் ரொம்ப அக்கிரமமான காரியம், அவலட்சணமான விஷயம். கர்த்தர் சொல்லல, கர்த்தர் செய்யணும். நினைச்சுட்டு தான் தாயவே ஆக்கிக்கலாமே, ஏசி தாயவே ஆக்கிக்கலாமே. ஆரம்பத்திலிருந்தே உனக்கு எனக்கு எல்லாம் என் வேலை வரல, ஆரம்பத்திலிருந்தே கற்பழிதான் வச்சிருந்த. அதனால அவன் சொல்லாததை செய்யாத நம்ம செய்யும் பூவிதத்தை கையாள. ஆகவே சீசரா ஆகுங்கள், சீசர் ஆக்குங்கள் என்ற முறையை நான் இதோட முடிக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைந்தும் சால நாட்களில் இயேசு கிறிஸ்து நம்முடனே வார்த்தையாய் நம்முடனே கூட இருக்கிறார். சந்தோஷத்தோடு நம்ம இந்த ஆண்டை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்படி இருக்கு? அல்லேலூயா. அருமையான வார்த்தைகளை கேட்டீங்க, அருமையான போதனை, அருமையான செய்தி, அருமையான சூடா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, இதான் உபதேசம். இந்த உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குமா? இவ்வளவு நேரம் சொன்ன உபதேசம் நல்லவங்களுக்கு உபதேசம், கெட்டு போறவங்களுக்கு ஆமா. அதனால கெட்டு போன ஆட்கள் இல்லை நம்மெல்லாம் கெட்டு போறவங்கம்மா. இன்னும் கெட்டு போறேன், என்ன வந்தையும் கட்டுறேன்னு சொல்லக்கூடாது. ஆமென். நம்மளாம் எந்திரிச்சு நடப்பாடுறவங்க, கொரோனா கண்டு படுக்கக்கூடாது, குளிர் காய்ச்சலை கண்டு படுக்கக்கூடாது. சரியா? ஆமா. பாம்பு பாதையில போய்கிட்டு இருக்கோம், அடுத்த நாள் அந்த பாதையை நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏசு நாமத்துல பாம்பு எல்லாம் போகும், பூனையும் போகும். பாம்பு போச்சு நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆமா. அவனுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு? சோம்பேறின்னு சொல்றாரு. இந்த கையை எடுத்து என்ன செய்யக்கூடாதான், இங்க இருக்கிற கையை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். அப்படி ஆட்களா இருக்கக்கூடாது. கர்த்தர்